ஆனால் டீச்சிங்னா ரெகுலராக போகணும், கற்றுக்கணும். தினம் போகிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ஒரு அனுபவம் தான் கண்டிப்பாக, சரிங்களா? அதில் இப்போ என்சிடி சொன்னேன் இல்லைங்களா? ஆமாம். இந்த என்சிடியில் என்ன அப்படின்னா 2 ஆண்டு படிப்பை அவங்க இப்போ 1 ஆண்டு படிப்புக்கு வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அந்த படிப்பு அப்படின்னா அவங்க என்ன ஒரு டீமில் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது 4 ஆண்டு படிப்புகள் படித்த படிப்பு இருக்கு இல்லையா, அவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும். 4 ஆண்டு படிப்புகள் போது பிஇ படித்தவங்க 4 வருஷம் படிக்கிறாங்க. அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டு படிப்புகள். அதோட பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இவங்களும் 4 ஆண்டு படிப்பு. இதில் அக்ரிகல்ச்சர் டீச்சர் இப்போ எங்கேயும் எடுக்கிறது இல்லை. முன்னே நான் படிக்கிற ஸ்கூலில் அக்ரிகல்ச்சர் குரூப்பே இருந்தது 11th 12th. சரிங்களா? இப்போ பெரும்பாலும் அது இருக்கா இல்லையா, எங்கே இருக்குது ஒன்றுமே தெரியல. அது இல்லாதனால அந்த ரெக்ரூட்மெண்ட்டை டீச்சிங் எஜுகேஷனுக்கு வந்து பிஎட் முடிச்சோ இல்லை அக்ரிகல்ச்சர் டீச்சர்ஸ் வந்து நீங்கள் வேக்கன்சி இருக்கா இல்லையா, எடுக்கிறாங்களா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த குரூப்பே இல்லை, தேவைப்படாமல் போயிட்டுருக்கு. அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க வந்து தோட்டக்கலை பண்ணுவாங்க, பயிர் வைப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. 11th பசங்க 12th பசங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிளாஸில் ப்ராக்டிக்கல் குரூப் சொல்லிட்டு தோட்டம் போட்டு பயிர் வைப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. ஸ்கூல் கேம்பஸில் விவசாயம் பண்ணி அதை அறுவடை பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டு ஒரு பக்கம்.